எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து உவகை ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு திங்க் டேங்க் ரிசர்ச் கம்பெனிலேருந்து வரோம். என்னோடய பேர் விதுபாலா, அவங்க பேர் உதயராஜன், அவங்க நவீன், அது தவிர இன்னொரு டைரக்டர் ராஜதுரை என்ன இருக்கிறாங்க. ஸோ இப்போது எங்கள் நிறுவனத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைகிறதுக்காக முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, தொடர்ந்து ஹியூமன் கேபிட்டல்னுவாங்க, மனித வளம். இவங்கள தான் ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம சொல்கிறாங்க. பொருளாதாரம் வளரணும் அப்படின்னா மனிதர்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஹியூமன் கேபிட்டல் வந்து ஒரு சந்தோஷமாக, ஒரு திருப்தியாக, அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அது ஹியூமன் கேபிட்டல் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யலை அப்படின்னா அந்த வளர்ச்சி வந்து சாத்தியப்படாது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து மக்கள் வந்து இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வளர்ச்சியும் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் உவகை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து வேலை செய்துட்ருக்குது. ஸோ அதனுடைய உவகை அப்படிங்கிற பேர் வந்து ஹாப்பினஸ், அந்த சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் அப்படிங்கிறது தான், அதுதான் வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் நிறைய ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கான, ஒரு நிலையான வளர்ச்சிக்கான பெரிய திட்டங்களை எடுத்து ஆய்வு செய்து அது வந்து எப்படி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து கடந்த 50-60 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய சவாலை சந்தித்து வரக்கூடியது இன்றைக்கி வந்து கிளைமேட் ஆக்ஷன். எங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் தண்ணி பிரச்சனை. இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டு கூட பார்த்தீங்க, தண்ணி பிரச்சனை தான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. ஸோ தண்ணிங்கிறது தான் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே சமயம் ஃப்ளட்டும் அடுத்த பிரச்சனையாக, அதை சரியாக மேனேஜ் பண்ணாததுனால ஃப்ளட்டுங்கிற ஒரு பிரச்சனையும் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அதனால் நாங்கள் வந்து ஒரு தண்ணீரை, ஒரு வாட்டர் பேசன், ஒவ்வொரு வடிநில பகுதி சார்ந்து எப்படி ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய நீர் சார்ந்த ஆய்வுகளை செய்துட்டு இருந்தோம். அப்போ அப்படி செய்துட்டு இருக்கும்போது நாங்கள் எடுக்கிற விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் எடுப்போம்னா, எந்தெந்த ஏரியாக்களில் பல ஆண்டுகளாக மக்கள் தீர்வு கிடைக்காம அதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ அந்த விஷயங்களை எடுத்து அதை அறிவியல் பூர்வமாக ஆய்வு பண்ணி அதில் தரவுகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்து அதன் அடிப்படையில் மக்கள் சார்ந்தோ அரசு சார்ந்தோ தனிப்பட்ட மனிதர்கள் சார்ந்தோ இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு நிரந்தர தீர்வுக்கான, அதே மாதிரி ஒரு நிலையான வளர்ச்சிக்கான தீர்வு வேணும் அப்படிங்கிறத ஒரு டேட்டா ட்ரிவனாக பாலிசி டெசிஷன் எடுக்கணுங்கிறதான் எங்களோட நோக்கம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதில் பள்ளிக்கரணை நீர் வடிநில பகுதியில் உள்ள பிரச்சனைகளை ஆய்வு பண்ணியிருக்கிறோம், ராதாபுரம் கால்வாய் ஆய்வு பண்ணியிருக்கிறோம், நொய்யலாறு பக்கத்தில் சூலூர் லேக் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய நீர்நிலைகள் இது வரைக்கும் ஆய்வு பண்ணி அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறோம். அப்போ இந்த நேரத்தில் தான் நிறைய பத்திரிகை ரிப்போர்ட்டுகளில் நாங்கள் பார்த்த விஷயம் வந்து, பரந்தூரில் ஒரு விமான நிலையம் வர்றதுக்காக 1200 நாட்களுக்கு மேலே அந்த கிராம மக்கள் வந்து வேண்டான்னு போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அப்போ 1200 நாட்கள்னால் கிட்டத்தட்ட 4 வருடங்கள். அப்போ 4 வருடங்களாக ஒரு மக்கள் வந்து அந்த நிலத்தை காப்பாற்றுறதுக்காக போராடுறாங்கன்னா அப்படி அந்த நிலத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நாங்கள் முதல் கட்ட ஆராய்ச்சியை தொடங்கினோம். அப்போ அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது எங்களுக்கு ஆதாரங்கள், ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பப்ளிக்காக இருந்த ஒரே ஆவணம் வந்து டிட்கோ சமர்ப்பித்த ப்ரீ ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ அந்த ரிப்போர்ட்டை எடுத்து தரோவாக ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அதில் நிறைய தவறான விஷயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருந்ததை நம்ம பார்த்தோம். ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தண்ணி வந்து அந்த பரந்தூருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் வந்து லோயார் பாலார் பேசினில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது 66% வந்து கூவம்படி நிலப்பகுதியிலையும் அடையாருக்கும் தண்ணி வரக்கூடிய இடத்துல தான் இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா ஏற்கனவே கூவம்படி நிலப்பகுதி வந்து ஒரு யூனிக்கான ஒரு வடிநில பகுதி. ஏன்னா நீங்கள் மற்ற பறந்து விரிந்த பகுதிகளிலிருந்து மழை பெய்து சுருகி ஒரு இடத்து வழியாக கடலில் கலக்கும் போது தண்ணிகள் வந்து சேரும். ஆனால் இந்த கூவம்படிநில பகுதி என்ன பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு நேரோவான குறுகிய வடிநில பகுதி. ஏற்கனவே அங்கே தண்ணி பிரச்சனைகள் இருந்ததுனால கொசஸ்தலையாரிலேருந்து தண்ணியை திருப்பி இந்த கூவம்படிநில பகுதிக்கு தண்ணியை கொண்டிருக்கிறாங்க. லோவர் பாலார் பேசினில் கம்பன் கால்வாய் வழியாக தண்ணியை கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த எல்லா தண்ணியுமே கடைசியில் கவலைப்பட வேண்டியது பரந்தூர் மக்கள் கிடையாது, சென்னை தான் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய கடல் மட்டத்திலிருந்து 3 மீட்டர்லேருந்து 5 மீட்டர் 8 மீட்டர் இந்த மாதிரி குறைவான தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேபிட்டல் சிட்டி தான் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கும் அப்படிங்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் நாங்கள் அந்த ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணின பிறகு நிறைய வந்து அதுக்கு முன்னாடியே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நிறைய பத்திரிகைகளில் நாங்கள் செய்திகள், சோஷியல் மீடியாவில் செய்திகள் என்ன பார்த்தோன்னா, வளர்ச்சி வேண்டாமா, ஏர்போர்ட் இல்லைன்னா நம்ம எப்படி வளர்றது, எதையாவது ஒன்று தியாகம் பண்ணி தான் எதையாவது ஒன்று கிடைக்கும்,
அப்போ நீங்கள் இன்றைக்கி எங்கே அந்த மாதிரி இடத்த நீங்கள் காட்ட முடியும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள், வாதங்கள், விவாதங்கள் வந்து தொடர்ந்து பத்திரிகைகள்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் நாங்கள் பார்த்தோம். அப்போ எல்லாருக்கும் நாங்களும் வளர்ச்சிக்காக வேலை செய்கிறவங்க. நான் முக்கியமாக ஒன்று முதல்ல இருந்தே நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது. வளர்ச்சியை ஆதரிக்கிறவங்க, வளர்ச்சி வேணும்னு சொல்கிறவங்க, வளர்ச்சி நிலையான வளர்ச்சி வந்து அத்தியாவசியம்னு அதற்காக வேலை செய்கிறவங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து அப்போ கண்டிப்பாக ஒரு நியாயமான கருத்து, வளர்ச்சி வேணும். அப்போ இந்த பரந்தூர் ஒரு விமான நிலையம் தான் அந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னா அப்போ விமான நிலையம் வேணும். அப்போ நம்ம அதை மறுக்க முடியாது. அப்போ இது உண்மையிலேயே அதற்கான தரவுகள் என்ன சொல்லுது? விமான நிலையம் வேணுமா, எங்கே வேணும், எப்போ வேணும், இதற்கான தரவுகள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத 2ஆம் கட்ட ஆராய்ச்சியாக நாங்கள் அடுத்த கட்டமாக இதை எடுத்தோம். இந்த ஆராய்ச்சியில் வந்து நாங்கள் என்னென்னலாம் கவர் பண்ணோம் அப்படின்னா, இந்த 2014-15 ஆண்டிலிருந்து 2024-25 ஆண்டு 10 ஆண்டுகளோட தரவுகளை எடுத்து ஒவ்வொரு அந்த மொத்தம் எவ்வளோ, இப்போ ஏர்போர்ட் எதுக்காக பயன்படுது? ஒன்று மக்கள் பயணம் பண்ணணும், இன்னொன்று சரக்கு கொண்டு போகணும். இந்த ரெண்டும் தான் அதனுடைய பயன்பாடு. அப்போ இந்த 2 பயன்பாடு எவ்வளவு இருக்குது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏர்போர்ட் வந்து எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத ஆய்வு பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன, மாற்று வழிகள் என்ன, ஃப்யூச்சரில் எப்படி இந்த போக்குவரத்து எப்படி வந்து மாறப்போகுது, இதை பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணோம். ஸோ இதனுடைய அடிப்படையில் நாங்கள் இந்த தரவுகளின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட அறிக்கையை தான் நாங்கள் இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணுறோம். இதன் மூலமாக கடந்த ஆட்சியை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், இந்த ஆட்சியை சப்போர்ட் பண்ணுறோம், அரசியல் சார்ந்து எதுவுமே கிடையாது. முழுக்க டிஜிசிஏ, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அது தவிர நிறைய ஆர்டிஐகள் நாங்கள் போட்டோம். பல ஆர்டிஐகள் வந்து முன்னுக்கு பின்புறனா பதில் வரும். சில நேரங்களில் வந்து இது தேசிய பாதுகாப்பு கருதி தகவல் தர இயலாதுன்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி கிடைத்த ஆர்டிஐ தகவல்களையும் டிஜிசிஏ ஏஐ பொது தளங்களில் இருந்த ரிப்போர்ட்டுகளையும் வச்சு நாங்கள் இந்த அறிக்கையை வந்து கம்பைல் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து முதல்ல நாம் சொன்ன மாதிரி இப்போது இதை நாங்கள் இந்த ரிப்போர்ட்டை முடிக்கிற தருவாயில் தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ண நேரத்தில் கடந்த 24ஆம் தேதி சட்டசபையில் வந்து சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படுது அப்படின்னு. அப்போ உடனே நிறைய கேள்விகள் வந்து இந்த 2 நாளாக அதை பற்றி நிறைய சமூக வலைத்தளங்களில் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. வளர்ச்சி சாத்தியமா, தமிழ்நாடு 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி போயிடும், அதில் பாதாளத்தில் விழுந்துடும், அவ்வளோதான், தமிழ்நாட்டுக்கு இனி முன்னேற்றமே இல்லை, இங்கேருந்து ஏற வேண்டியவங்கெல்லாம் இனி பெங்களூர் போயிடுவாங்க, ஹைதராபாத் போயிடுவாங்க, தொழில் முன்னேறாது, ஜிடிபி முன்னேறாது, 2035 $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை தமிழ்நாடு அடையணும் அப்படின்னா ஏர்போர்ட் இல்லாமல் சாத்தியம் இல்லை. இந்த மாதிரி பல கேள்விகள், பல தகவல்கள், பல வாக்குவாதங்கள் வந்து நிறைய டிபேட் வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம். நிறைய நேரங்களில் எது உண்மை, எந்த தரவு சரியானது, எது தவறானது, ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது இதுதான் உண்மையாக இருக்குமோ, இது சரியானதோ அப்படிங்கிறத நம்மளுக்கே வந்து அதை பார்க்கும்போது நம்மளே அதை நம்புகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாமே ஒன்றுக்கு பின் முரணான தகவல்களாக நிறைய பார்க்க முடிஞ்சது. எது உண்மைங்கிற தெரியல. பட் நாங்கள் வந்து அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய அஃபிஷியல் ரெக்கார்டில் உள்ள தகவல்களை வச்சு இந்த விமான நிலையம், பரந்தூரில் விமான நிலையம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி தமிழகத்துக்கு ஒரு விமான நிலையம் இன்னைக்கு அவசியமா அப்படிங்கிற கேள்வியாக அது மாறி எங்களோட தரவுகளை வந்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த கேள்வியை நாங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் போதே கேள்வியை கேட்கல. அந்த கேள்வி நாங்கள் தரவுகளை பார்க்கும்போது கடைசியாக எங்கள் மனசில் எழுந்த கேள்வி முதல்ல இந்த ஏர்போர்ட் வேணுமாங்கிற கேள்வியே எங்களுக்கு வந்தது. ஸோ அதில் நாங்கள் பார்த்த டேட்டாக்களை நாங்கள் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். ஸோ முதல்ல வந்து பேசஞ்சர் மக்கள் வந்து பயணிகள் வந்து முதல்ல போகிறாங்க. இப்போ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 மாநிலங்களில் வந்து ஏர்போர்ட்டுகள் இருக்குது. மொத்தம் 67 ஏர்போர்ட்டுகள் வந்து மொத்தம் இருக்குது. இதில் இன்டர்நேஷ்னல் வந்து 22, டொமஸ்டிக் வந்து 45. இதில் இந்த 67 விமான நிலையங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 6 விமான நிலையங்கள் இருக்குது. இந்த 22 இன்டர்நேஷ்னல் விமான நிலையங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 4 இன்டர்நேஷ்னல் விமான நிலையங்கள் இருக்குது. டொமஸ்டிக் விமான நிலையம் 45, தமிழ்நாட்டில் மட்டும் 2 டொமஸ்டிக் விமான நிலையம் இருக்குது. இன்டர்நேஷ்னலையும் நம்ம டொமஸ்டிக் பயன்படுத்துகிறோம். ஸோ 6 விமான நிலையம் அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். இப்போது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி $1.5 ட்ரில்லியன் எக்கனாமியை நம்ம தமிழ்நாடு 2035 அடையணும் அப்படின்னா அது சென்னை விமான நிலையத்தை மட்டும் வச்சு அடைய போகிறதில்ல. தமிழ்நாடுங்கிறது பறந்து விரிந்த பல மாவட்டங்கள் அடங்கியது. எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் தான் அந்த ஜிடிபி வந்து பொருளாதார முன்னேற்றத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது
எல்லா மாநிலங்களையும் விட அதிகப்படியான சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. கேரளாவில் மொத்தம் 4 இன்டர்நேஷ்னல் விமான நிலையம் இருக்குது, 4 விமான நிலையம் இருக்குது, 4மே சர்வதேச விமான நிலையங்கள். தமிழ்நாட்டில் 6ல் 4 சர்வதேச விமான நிலையங்கள். ஸோ மொத்தம் இந்த ரெண்டும் ஈக்குவலான அளவில் சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் சேர்ந்து மொத்தம் பேசஞ்சர் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51.1 மில்லியன் பேசஞ்சரை வந்து ஒரு வருஷத்துக்கு பயணம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு விமான நிலையங்கள்லேயும் இருக்குது. இதில் 2024-25ஆம் ஆண்டு மட்டும் 29.4 மில்லியன் பேசஞ்சர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்னேன் 10 வருட டேட்டாவை எடுத்திருக்கிறோம். அந்த 10 வருட டேட்டாவில் இடையில கோவிட் ஒரு பெரிய ட்ராப் வந்தது, நிறைய விமானங்கள் எல்லா போக்குவரத்து நின்றுது. அதனால் அந்த ஆண்டுகளை கழிச்சிட்டு தான் ட்ரெண்டை நாங்கள் பார்த்துருக்குறோம். 2025-26 டேட்டா லேட்டஸ்ட்டு ஏன் எடுக்கலன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கக்கூடிய டேட்டா வந்து 2025 நவம்பர் வரைக்கும் தான் அவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த நவம்பர் வரைக்கும் உள்ள டேட்டாவை எடுத்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் அது ட்ரெண்ட் கரெக்டாக வராது. ஆனாலும் நாங்கள் அந்த நம்பர்ஸை பார்க்கும்போது 2026லேயும் பெரிய சேஞ்ச் எல்லாம் வரல, அதே சேச்சுரேஷனில் தான் போயிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 58% தான் வந்து மொத்த விமான நிலையங்களில் பயன்பாடு யூட்டிலைசேஷன் வந்து இப்போ இருந்துகிட்ருக்குது. இதில் இப்போ 42% வந்து இன்னும் கேப் இருக்குது. அதாவது விமான நிலையம் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது, ஆனால் இன்னும் போதுமான பேசஞ்சர்ஸ் வந்து இன்னும் வரல. 42% கேப் இருக்குது. இப்போ நம்ம பிரச்சனைக்குரிய பகுதி சென்னைன்னு சொல்கிறோம். ஆனால் நாங்கள் திரும்ப என்ன சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாடினுடைய பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லும்போது சென்னையை பற்றி மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது, தமிழ்நாடு முழுவதும் தான் நம்ம பேசணும். ஆனால் சென்னை ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால சென்னை ஏர்போர்ட்டோட ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 2024-25ஆம் ஆண்டு வந்து 22.4 மில்லியன் பேசஞ்சர்ஸை வந்து இது கொண்டு போயிருக்குது. ஆனால் அதனுடைய மொத்த கெப்பாசிட்டி இப்போ வந்து டெர்மினல் 3 கட்டிகிட்டு இருக்கிறாங்க, அது முடிஞ்ச உடனே முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. எனி டைம் வந்து அவங்க ஆப்ரேஷனல் கொண்டு வரலாம். ஸோ அதனுடைய கெப்பாசிட்டி பார்க்கும்போது 35 மில்லியன் வருஷத்துக்கு வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த சென்னை விமான நிலையத்துக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அது எவ்வளோ ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22.4 மில்லியன் பேசஞ்சர்ஸ் தான் போயிட்டுருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 64% தான் சென்னை ஏர்போர்ட் யூட்டிலைசேஷன் வந்திருக்குது. மீதி வந்து நமக்கு கிட்டத்தட்ட 12.6 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து இன்னும் அதில் வந்து அந்த விமான நிலையத்தில் வந்து கொண்டு போக முடியும். இப்போது தமிழ்நாடு வந்து வெறும் இப்போ நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பெங்களூரை பாருங்கள், பெங்களூர் ஏர்போர்ட்டை பாருங்கள், ஹைதராபாத் ஏர்போர்ட்டை பாருங்கன்னெலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லும்போது எல்லா ஏர்போர்ட்டையும் நாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. மற்ற ஏர்போர்ட்டுகள் பார்த்தோன்னா சென்னை, கோயம்புத்தூர் இருக்குது, திருச்சிராப்பள்ளி இருக்குது. கோயம்புத்தூரில் எவ்வளவு யூட்டிலைசேஷன் பார்த்தா 68%. திருச்சிராப்பள்ளியில் சர்வதேச விமான நிலையம் 41%, மதுரை 50%, சேலம் 17%, தூத்துக்குடி 7%. இப்போ இது தவிர வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு சின்ன மாவட்டத்துக்கும் இடையில கனெக்டிவிட்டியை கொண்டு வரணுங்கிறதுக்காக உடான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமுக்கு கீழே தமிழ்நாட்டில் நிறைய ஏர்போர்ட்டுகளை வந்து கொண்டு வந்து அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 30 கோடி 35 கோடியிலேருந்து 50-60 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க. செலவு பண்ணி நிறைய ஏர்போர்ட்டுகளை கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஏர்போர்ட்டுகள் எதுவுமே இன்னும் ஆப்ரேஷனல் ஆகலை, இன்னும் கமர்ஷியல் ஆப்ரேஷனுக்கு வரல. ஒரே ஒரு ஏர்போர்ட் மட்டும்தான் ஏற்கனவே சேலம் வந்து இருந்தது. அந்த சேலத்தை வந்து உடானோட ஸ்கீமில் கூட கொஞ்சம் பணத்தை போட்டு அதை மட்டும்தான் ஆப்ரேஷனல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் சேலம் ஏர்போர்ட்லேயும் டெய்லி ஒரு ஃப்ளைட்டு சென்னைக்கு வருது, மீதி வீக்லி வந்து பாம்பேக்கு ஃப்ளைட்டு போகுது. மற்றபடி அதுவுமே வந்து ஹைலி அண்டர் யூட்டிலைஸ்டாக தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. அப்போ உடான் ஸ்கீமில் கட்டின ஏர்போர்ட்டுகள் வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. வெறும் ஏர்போர்ட்டை கட்டிட்டா மக்கள் வந்து பயணம் பண்ணிடுவாங்களா அப்படின்னா அது கிடையாது. ஏர்போர்ட்டை கட்டி இன்னும் அங்கே ஃபங்க்ஷனல் ஆகாமல் இருக்குது, ஏன்னா பயணம் பண்ணுறதுக்கு அங்கே இருந்து ஆளுங்க இல்லை. ஸோ இப்போ நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் ப்ரைமரி ரன்வே வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகுது. செகண்டரி ரன்வே வந்து ஒன்று அடையாறு ரிவருக்கு குறுக்க வந்து ஒன்று போட்டாங்க. அந்த செகண்டரி ரன்வே வந்து 2025 கிடைச்ச ஒரு ஆர்டிஐயில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 4% மட்டும்தான் இது வரைக்கும் யூட்டிலைஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அப்போ 96% இன்னும் யூட்டிலைஸ் ஆகாமல் செகண்ட் ரன்வே வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய க்ரோத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் வந்து எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத பார்த்தா இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி வந்து 2.5%. ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம போச்சுன்னா கிட்டத்தட்ட 2034ஆம் ஆண்டில் நமக்கு வந்து இந்த 35 மில்லியன் பாப்புலேஷனை வந்து நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால்
இப்போ ஆல்ரெடி வந்து இதை வந்து வெறும் நம்ம அப்படியே அப்சல்யூட் நம்பராக 2.5% வளர்ந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்றைக்கி 2 டயர் சிட்டிக்கு போகிறாங்க, 3 டயர் சிட்டிக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே காஸ்ட் கட்டிங், ஏன்னா ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லும்போது திருநெல்வேலியில் படித்த ஒரு இளைஞனை கொண்டு போய் சென்னை மாநகரத்தில் கொண்டு போய் எம்ப்ளாய் பண்ணணும்னா அங்கே 20,000 ரூபாய் கொடுத்தா போதும், இங்கே 50,000 ரூபாய் கொடுத்தா தான் அவங்க வேலை செய்ய முடியும். அப்போ அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து 2 டயர் 3 டயர் சிட்டிஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த வளர்ச்சி வந்து சென்னைக்குள்ளே தான் வருமா, இண்டஸ்ட்ரீஸ் வந்து சென்னைக்குள்ளே தான் வருமானா அதுக்கு நிச்சயம் கிடையாது. எல்லா இடங்கள்லையுமே அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. 1 செகண்ட். இப்போ இதில் வந்து 2 சொன்னோம் இல்லையா. ஒன்று வந்து ஒரு நம்மளுடைய ஒரு மாவட்டம் இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது, இன்னொன்று வெளிநாடுகளுக்கு ட்ராவல் பண்ணுறது. இப்போ இந்த மொத்தம் விமானம் மூலமாக பயணம் செய்யக்கூடிய மக்கள் தொகையில் எவ்வளவு பேர் இந்தியாவுக்குள்ளேயே டொமஸ்டிக் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74%. வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய பயணிகள் வந்து வெறும் 26% தான் இருக்கிறாங்க. இதில் டெல்லி முதல்ல இருக்கக்கூடிய நாடுகள் இந்த சிட்டிஸ் வந்து எதுவாக இருக்குன்னா, இப்போ சென்னையிலேருந்து டெல்லிக்கு அதிகப்படியாக பயணம் பண்ணுறாங்க, 2.5 மில்லியன் பாப்புலேஷன். அடுத்தபடியாக மும்பை போகிறாங்க, ஹைதராபாத், பெங்களூர், கல்கட்டா, பூனே, கோயம்புத்தூர். விதின் தமிழ்நாடு அதிகமாக மக்கள் வந்து சென்னையிலேருந்து போகிறது கோயம்புத்தூர் போகிறாங்க. அதே மாதிரி மற்ற இடங்கள் பார்த்திங்கன்னா ஹைதராபாத், பெங்களூரு, பூனே இதெல்லாம் போயிட்டுருக்குறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து இந்த வளர்ச்சி வந்து இங்கே தான் வளருமா இல்லை வேறு மற்ற இடங்களில் வளருமா, எங்கே வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நாம் வந்து அடுத்து விமான நிலையம் வேணுமா அப்படிங்கிறத ஒன்று முடிவு பண்ணணும். 2வது எங்கே வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். 2வது இருக்கிறத எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம டேட்டா என்ன சொல்லுதுன்னா, வளர்ச்சி வந்து சென்னையை விட திருச்சி, தூத்துக்குடி, தூத்துக்குடியில் குறைவாக தான் காமிக்குது. கோயம்புத்தூர் மற்ற இடங்கள்லாம் தான் வந்து திருச்சியில் தான் வந்து க்ரோத் இருக்குது. ஏன்னா சவுத்துலேருந்து சென்னைக்கு வந்து போகிறத விட அங்கே தான் வந்து அங்கே பக்கத்துலேயே அங்கே சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து போவாங்க. அதே மாதிரி இன்னும் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் போனோன்னா எல்லாரும் ட்ரிவாண்ட்ரத்துக்கு போகிறாங்க. இப்போ தூத்துக்குடியில் உள்ள ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக வந்தாச்சு, ஆனால் ஹைலி 7% தான் யூட்டிலைசேஷன். அதெல்லாம் இனி அடுத்தடுத்து வளரும்போது சென்னை தான் வளருமா இல்லை மற்ற இடங்கள் வளருமா, இதே ட்ரெண்டில் போகுமாங்கிறத நம்மளால் கணிக்க முடியாது. இப்போ அதே மாதிரி கார்கோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து பல மடங்காக போகுது தமிழ்நாட்டில். நம்ம வளர்ச்சி எங்கேயோ போக போகிறோம். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி நமக்கு வருது அப்படின்னா விமானம் இல்லாமல் நம்ம எப்படி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை நடத்த முடியும், இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து பெருசாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ என்ன கார்கோ வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் கார்கோ ஹேண்டில் பண்ணக்கூடிய கரண்ட்டாக 2024-25 டேட்டா படி ஹேண்டில் பண்ண கெப்பாசிட்டி 3.79 லட்சம் மெட்ரிக் டன் தான் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இதுவே வந்து அவங்களோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி இப்போ எவ்வளோ இருக்குன்னா 11 லட்சம் மெட்ரிக் டன் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் அவங்க ஹேண்டில் பண்ணுறது 3,79,000 லட்சம் மெட்ரிக் டன். அதாவது கிட்டத்தட்ட 34% தான் பயன்பாட்டுக்கு இருக்குது. மீதி கார்கோ எல்லாம் வந்து இன்னும் எம்டியாக தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான இது நம்ம பார்க்கணும். இப்போ வந்து இதே ரேஞ்சில் இதே க்ரோத் ரேட்டில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 5.2% இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிற டேட்டா வச்சு பார்க்கும்போது நம்ம எப்போ வந்து இந்த முழு கெப்பாசிட்டியை வந்து நம்ம பயன்படுத்தோம்னா 2046-47 ஆண்டு தான் இதை நம்ம முழுசாக பயன்படுத்துவோம். அதுவே வந்து நம்ம ஒரு வேளை நம்ம தமிழ்நாடு அரசு சொல்கிற மாதிரி அப்படி பயங்கரமாக நிறைய வந்து வளர்ச்சிகளை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட 2036-37 ஆண்டு தான் நாம் வந்து இதை கொண்டு வருவோம். இப்போது ஏஐ வந்து இது தவிரவும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு 3 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கான வேலைகள் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுக்கானது ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 14 லட்சம் மெட்ரிக் டன் பெர் இயர் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து கிடைக்கும். இது தவிர வந்து நிறைய ரீஜனல் கார்கோ கெப்பாசிட்டி மதுரை, தூத்துக்குடி இங்கெல்லாம் கூட டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் வெறும் கார்கோ அப்படின்னா எதை வந்து ஃப்ளைட்டில் கொண்டு வருவாங்க? 3 விஷயங்கள் ஃப்ளைட்டில் கொண்டு வருவாங்க. ஒன்று லோ வெயிட்டாக இருக்கணும், ஹை காஸ்ட்டாக இருக்கணும், டைம் சென்சிட்டிவாக இருக்கணும். டைம் சென்சிட்டிவ்னா அழுகி போயிடும், இல்லை அவசரமாக வேணும், மருந்துகள் எமர்ஜென்சியாக வேணும், இல்லை பூக்கள் நீங்கள் கொண்டு போகிறதுக்குள்ளே கெட்டு போயிடும், வாடி போயிடும் இருக்கும். ஸோ இந்த பூவு, இந்த மருந்துகள் இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி. அதே மாதிரி லைட் வெயிட், செமிகண்டக்டருக்கு தேவையான சிப்பு, எலக்ட்ரானிக் ஐட்டம் இதெல்லாம் லைட் வெயிட்டு, இதெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் கொண்டு வருவாங்க.
யாருமே வந்து பெரிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்காரங்க அவங்க பெரிய பெரிய கனமான பொருட்களை வந்து அவங்க ஃப்ளைட்டில் கொண்டு வந்து அவங்களோட லாஜிஸ்டிக்ஸை வந்து அதிகப்படுத்த மாட்டாங்க. இப்போ நீங்கள் சென்னை மாதிரி நகரங்களில் சின்ன குழந்தைங்க ஒரு ரப்பர் இல்லைன்னு திடீர்னாலும், ஆனால் இன்றைக்கி வந்து ரப்பரை வாங்கி கொண்டு வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு 1000 ஆப் இருக்குது, சர்வீஸ் இருக்குது. நீங்கள் 10 ரூபாய் ஆப்புக்கு, இந்த 10 ரூபாய் ரப்பருக்கு 50 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு டெலிவரி சார்ஜ் கேட்பாங்க. அப்போ ரப்பரோட விலை என்ன? 60 ரூபாய். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுமே நீங்கள் லாஜிஸ்டிக் கூட கூட அது அதோட காஸ்ட் எங்கே வந்து சேரும்னா மேனுஃபேக்சர் பண்ண பொருளில் தான் வந்து சேரும். அதனால் எந்த இண்டஸ்ட்ரியுமே அவங்களோட லாஜிஸ்டிக் காஸ்ட்டை எவ்வளோக்கெவ்வளோ குறைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த மூணு போர்ட் இருக்குது நமக்கு சென்னையில், சென்னை காமராஜர், காட்டுப்பள்ளி போர்ட், இந்த மூணும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 117லேருந்து 120 மில்லியன் டன் கார்கோ வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. இது நீங்கள் மொத்த நம்ம சென்னை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மொத்த கார்கோவில் 99% கடல் மூலமாக தான் வருது. 0.3% மட்டும்தான் விமானம் மூலமாக வருது. அதுவும் எதெல்லாம்? லோ வெயிட்டு, ஹை வேல்யூ, டைம் சென்சிட்டிவ், இந்த 3 தான் விமானம் மூலமாக வருது. மீதி எல்லாமே கடல் மூலமாக வருது. அப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்கோக்கு டெவலப் பண்ணோன்னா இங்கே தான் டெவலப் பண்ணோம். ஆனால் எல்லாரும் ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க, பெங்களூர் வந்து பயங்கரமாக எலக்ட்ரானிக் சிட்டி, பயங்கரமாக முன்னேறிடுச்சு, அங்கே வந்து கார்கோ ஃபெசிலிட்டி எல்லாம் இப்படி வந்திருக்குன்னு. அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. நமக்கு கடல் இருக்குது, பெங்களூருக்கு கடல் இல்லை. அதனால் அவங்க இந்த ஒன்றையும் தான் நம்பி இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களோட வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டி, நீங்கள் எல்லா பொருளும் அங்கே இண்டஸ்ட்ரியும் டெவலப் ஆகாது. ஆனால் தமிழ்நாடு நம்ம பெட்டர் ஆஃபில் இருக்கிறோம். நம்ம எல்லாமே டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். விவசாயம் சார்ந்த டெவலப்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்ணுறோம். ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல், திருப்பூர் ஈரோடு பெல்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல், கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெஷினரிஸை டெவலப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி நமக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான விஷயமும் கூட. ஆனால் நீங்கள் பெங்களூர் சிட்டியில் என்ன நடக்குது? வெறும் எலக்ட்ரானிக் ஐட்டம் மட்டும்தான் நடக்குது. அப்போ அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது, ஏர்போர்ட்டை மட்டும் தான் நம்பி இருக்கணும். அப்போ நான் நிறைய பேர் வந்து நிறைய 2-3 நாளாக நம்ம இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் பார்க்குறோம். ஆந்திராவில் உள்ள சீஃப் மினிஸ்டர் நம்ம தமிழ்நாட்டை பார்த்து சிரித்தார், கர்நாடகா மினிஸ்டர் சிரித்தார், அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளை தமிழ்நாடை வந்து ஒரு எமோஷனலாக நாம் வந்து ஐயோ நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடைகிறதுலேருந்து கீழே விழுந்துருவோமோ, அவங்கெல்லாம் முன்னேறி போயிடுவாங்களோன்னு ஒரு எமோஷனலான ஒரு நரேஷனை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நாம் தான் அவங்கள பார்த்து சிரிக்கணும். நாம் வந்து ஒரு பரவலான தமிழ்நாடு முழுவதுக்குமான வளர்ச்சியை வந்து நாம் ஒரு ஹியூமன் கேபிட்டலை பேஸாக வச்சு எல்லா விதமான வளர்ச்சியும் கொண்டு வந்துட்டுருக்கோம். போர்ட் இருக்குது, நமக்கு 2 போர்ட் இருக்குது, அவங்க இல்லாதவங்க செய்வாங்க. அதனால் அதை வந்து கம்பேர் பண்ணுறது வந்து ஒரு சரியான கம்பேரிசன் மெத்தடாகவே இருக்காது. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் வந்து ஏர்போர்ட் ஆப்ரேட் பண்ணுறதுல 3 விதமான ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, 3-4 விதமானது இருக்குது. ஒன்று வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, மத்திய அரசாங்கம் வச்சு நடத்துறது. ரெண்டாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லி PPP மாடல் சொல்கிறாங்க. அதில் வந்து அரசாங்கம் வந்து நிலத்தை எடுத்து கொடுப்பாங்க, தனியார் வந்து அதை கட்டுவாங்க, அப்புறம் அவங்க வந்து அதுக்கான காசு ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மக்கள்கிட்ட இருந்து அதை வசூலித்து அந்த லாபத்தை வந்து சம்பாதிப்பாங்க. எப்படி நம்ம டோல் பார்க்குறோம் இல்லையா? டோல் வந்து அவங்க இடம், நம்ம இடம் தமிழ்நாடு இடம், ரோடை போட்டது அந்த தனியார், அப்போ அவங்களுக்கு டோலை கொடுத்துட்டு நம்ம போகிறோம். ஸோ இதே மாதிரி அவங்க வந்து தனியார் PPP மாடலில் அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ இது வந்து ஒரு பாசிட்டிவான, இப்போ ஹைதராபாதாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், அந்த மாடல்ஸு இது நாளைக்கு அவங்க வைக்கிறதா சட்டம். நம்ம வந்து அந்த காஸ்ட்டை எஸ்கலேட் பண்ணி அவங்களோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்னது செய்தாலும் நமக்கு கேள்வியே கேட்க முடியாது. 3வது ஜாயின்ட் வெஞ்சர், அதுவும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி மாதிரி ஆரம்பித்து அவங்க செய்வாங்க. இந்த பரந்தூர் தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடிய விமான நிலையமும் நிலம்தான் நம்ம கொடுப்போம். இது வந்து ப்ரைவேட் கம்பெனி தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறது தான் இதனுடைய மாடல். ஸோ அது வந்து ஒரு அவங்க பெங்களூர் சிரிச்சது, கர்நாடகா சிரித்தாங்க, இல்லை தெலுங்கானா சிரித்தாங்க, ஆந்திரா சிரித்தாங்கன்னா ஆக்சுவலாக நம்ம குனிஞ்சி குறுக வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கள பார்த்தா நம்ம சிரிக்கணும், நம்ம பெட்டர் ஆஃபில் இருக்கிறோம். பட் நமக்கு தமிழ்நாட்டுக்கு பணம் வரணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட இன்னும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம கொண்டு வந்து இருக்கிற ஏர்போர்ட்ஸை கொண்டு வரும்போது நமக்கும் ஷேர் கிடைக்கிறதுக்கான மாடல்ஸ் வந்து நமக்கு கொண்டு வர முடியும். அதனால் செய்ய முடியாது அப்படிங்கிறது கிடையாது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கார்கோ பார்த்தோம். அடுத்தது என்ன இருக்கிற ஏர்போர்ட்டில் என்ன பிரச்சனை? இப்போ 2வது ரன்வே ஒன்று கட்டினாங்க இல்லையா? நீங்கள் இந்த 2வது ரன்வே வந்து இன்றைக்கி மொத்தம் வந்து ஒரு 4% தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அதோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் என்ன யூஸ் பண்ணலை.
இதில் கேப்டன் மோகன் ரங்கநாதன் சொல்லிட்டு ஒரு சேஃப்டி ஏவியேஷன் ரிலேட்டட் சேஃப்டி இதில் ஒர்க் பண்ண ஒரு கேப்டன் வந்து நிறைய லெட்டர் கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கிறாரு, நிறைய ஆதாரங்கள் எடுத்திருக்கிறாரு. அந்த செகண்டரி ரன்வே எங்கே கட்டியிருக்கிறாங்கன்னா அடையாறு ஆறுக்கு குறுக்க தான் அந்த ரன்வே வருது. அந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மோசமான ஒரு ஏர்போர்ட் ரன்வேயை வந்து கட்ட முடியும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து இந்த ரன்வேயை வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக காட்டலாம். நீங்கள் துருப்பிடிச்சு போய் நாங்கள் எங்களோட ரிப்போர்ட்டில் அந்த படங்களை எல்லாம் வச்சுருக்கிறோம். துருப்பிடிச்சு போய் அந்த ரன்வே எவ்வளோ உயரத்துக்கு அந்த தண்ணி எவ்வளோ 2005 ஒரு ஃப்ளட் வந்தது. 100 ஆண்டுகளோட ஃப்ளட் லெவலில் பண்ணி தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பார்ப்பாங்க. 2005 வந்த ஃப்ளட் லெவலில் கூட கன்சிடர் பண்ணாமல் அதை வந்து உயரத்தை குறைச்சி இது வந்து பாலமாக வேலை செய்கிறதுக்கு பதிலாக அந்த ரன்வே டேம் மாதிரி வேலை செய்துச்சு. அதனுடைய விளைவை 2015ஆம் ஆண்டு நீங்கள் வந்து சென்னை ஏர்போர்ட் தண்ணிக்குள்ளே மூழ்கினதை நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் இந்த செகண்டரி ரன்வே தான். இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட 750 மீட்டர் ரன்வே பகுதியில் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. பெரிய ஃப்ளைட்டெல்லாம் இறக்குனா பாலம் உடஞ்சி போய்டும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகிடுது, நிறைய டிசைனை கொடுத்த டிசைன் ஒன்று, அவங்க கட்டின டிசைன் ஒன்று. இதை மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்கனவே இருக்கிற ரன்வேல இருக்குது. இதெல்லாம் வந்து சரி பண்ணி இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண நிறைய வந்து சௌகரியங்களை கம்ஃபர்டபுளாக நிறைய ஃப்ளைட்ஸை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதா நம்மளோட டேட்டா சொல்லுது. அடுத்தது வந்து இப்போ சுற்றி இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் அந்த செகண்டரி ரன்வேக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெட்ரோல் பங்க் வச்சுருக்குறாங்க, மெட்ரோ வச்சுருக்குறாங்க. இப்போ ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுனா அந்த காம்பவுண்டுக்குள்ளே உள்ளதை மட்டும்தான் யோசிக்கிறாங்க. சுற்றி என்ன இருக்குது அதெல்லாம் எப்படி நம்ம கன்சிடர் பண்ணோன்னு யோசிக்கிறது இல்லை. இப்போ இந்த ILSன்னுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய ஃபாக் இருக்குது, நிறைய மிஸ்ட் இருக்குது, கண்ணு தெரியலை அப்படின்னா ஃப்ளைட்டால் கண்ணால் பார்த்துலாம் அவங்க ஆக்குரஸியாக கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அந்த அந்த ரேடாரை வச்சு அவங்க வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து லேண்டு பண்ணுவாங்க. அப்படி லேண்டு பண்ணுறதுக்கு இந்த மெட்ரோவில் உள்ள அதிர்வுகள் இதெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இந்த சுற்றி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஆப்டிமைஸ் பண்ணி இந்த ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிகப்படியான ஃப்ளைட்ஸை வந்து இன்னும் ஹேண்டில் பண்ணி பேசஞ்சரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்லுது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்கோவில் நம்ம பார்த்தோம் வெறும் 34% வந்து நமக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. இதுக்கு பிரச்சனை நம்மளால் கெப்பாசிட்டி ஹேண்டில் பண்ண முடியாமல் இல்லை. நிறைய பேர் வந்து வேறு ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க, போர்ட்டுக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கார்கோ ஹேண்ட்லிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை எடுத்து கொண்டு வந்து அதை ஹேண்டில் பண்ணி அதை மாற்றி அதை ஸ்டோர் பண்ணி. இப்போ ஒரு மருந்து வருது, டக்குன்னு நீங்கள் ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் வச்சு நீங்கள் அங்கே ஸ்டோர் பண்ணணும். பூ வருது, உடனே ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் 4 நாள் வெயிலில் அங்கே போட்டுட்டிங்கன்னா அப்புறம் திருப்பி கஸ்டமருக்கு எண்டு கஸ்டமருக்கு அந்த கம்பெனிக்காரங்களுக்கு போய் சேரும்போது அது பிரயோஜனம் இல்லை, அவ்வளோ காசு கொடுத்து கொண்டு வந்து. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கார்கோ ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னும் நிறைய கார்கோ வந்து அதில் கொண்டு போக முடியும். அதெல்லாம் தான் நம்ம யோசிக்கணுன்றாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய எக்ஸ்பேன்ஷனுக்கான ஸ்கோப் இருக்குது. அது எல்லாமே நாங்கள் இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்குறோம். நான் நேரம் கருதி அடுத்து ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கிறதுனால நான் சுருக்கமாக சொல்கிறேன். நான் இதில் ரிப்போர்ட்டில் வந்து அது எல்லாத்தையுமே நாங்கள் விவரமாக கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் டொமஸ்டிக் ஏவியேஷன் டிமாண்டு வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்தடுத்து வந்து விமான நாட்கள் போக போக மக்கள் விமானத்தில் வசதி வந்துடும்ல, நமக்கு வசதி வந்தால் நம்ம அப்புறம் எல்லாரும் விமானத்தில் தானே நம்ம பறப்போம், அதுதானே வளர்ச்சி நம்ம சொல்கிறோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை வந்து அவங்க கொண்டு வர்றாங்க. ஆனால் இப்போ டொமஸ்டிக் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு 3 விஷயத்தை நம்ம கருத்தில் கொள்ளணும். ஒன்று வந்து இப்போ நம்ம 3 விஷயத்தை நம்ம கருத்தில் கொள்ளணும். ஒன்று வந்து இப்போ நம்ம ஃப்யூச்சரில் எல்லாருமே விமானத்தில் தான் பறப்பாங்களா, இதே மாதிரி வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு பார்த்தா போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு சூழலை நம்ம பார்த்தோம். நிறைய ஒரு ஒரு டிஜிட்டலாக வந்து நிறைய மீட்டிங்களை கண்டக்ட் பண்ணுறது, ஐடிஐ யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ட்ராவல் எல்லாம் குறைக்கிறத வந்து நம்ம கண்கூட பார்க்குறோம். நம்பர் 1. நம்பர் 2, பாலிசி லெவல்லே கார்பன் எமிஷன் சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு கம்பெனிக்கும் அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கார்பனை வந்து எமிட் பண்ணுறாங்களோ, அவங்க ஒரு கம்பெனியை நடத்துறதுனால எவ்வளவு கார்பனை வந்து வெளியிடுறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு ஸ்கோர் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து எங்கே அவங்களுக்கு வருதுன்னா 90%க்கும் மேலே அவங்க கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் வந்து பயணம் பண்ணுறாங்க இல்லையா, இதில் தான் வருது. அப்போ அரசாங்கம் எல்லா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்டாஃப் வந்து பயணம் பண்ணுறதை குறைங்கன்றாங்க. அப்போ என்ன ஆகிடுது, அந்த ட்ராவல் பாலிசியே வந்து
கம்பெனிகளில் மாறிட்டு வருது. இப்போ அதிகமாக பயணம் பண்ணக்கூடிய நீங்கள் 2 ஊரை எடுத்துக்கங்களேன். இப்போ 74% வந்து டொமஸ்டிக் போகிறாங்களா, இதில் வந்து சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத், இந்த 2 சிட்டிக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை மட்டும் 3 மில்லியன், அதாவது 30 லட்சம் பேர் வந்து வருஷத்துக்கு போகிறாங்க. இந்த ரெண்டுமே வந்து இனி ஃப்யூச்சரில் என்ன டெவலப் ஆகிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஹை ஸ்பீட் ரயில் காரிடாராக மாற்ற போகிறாங்க. ஏற்கனவே ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க பூனேக்கு போகிறதுக்கு, அதில் ஒன்று இப்போ சீக்கிரம் ஃபங்க்ஷனல் ஆக போது, அதுவும் வேலை நடந்துட்டுருக்கு. ஆனால் அடுத்தடுத்த காரிடார் எது டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு இங்கே பெங்களூர் சதாப்தி வந்துருச்சு, வந்தே பாரத் வந்துருச்சு, எல்லாம் வந்தாச்சு. இனி அடுத்து ஹை ஸ்பீட் ரயில் வந்து கொண்டு வரும்போது 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் நீங்கள் வந்து பெங்களூருக்கு போய் சேர்ந்துட முடியும். அதாவது 320 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு பயணம் பண்ணுன்றாங்க. அப்போ நீங்கள் 1 மணி நேரத்தில் நீங்கள் வந்து பெங்களூருக்கு போய் சேர்ந்துட முடியும். 1.5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஹைதராபாத்துக்கு போய் சேர்ந்துட முடியும். அப்படி பார்க்கும்போது ட்ராவல் டைமை வெறும் ஃப்ளைட்டில் பறக்கிற டைமை, ஃப்ளைட் இப்படி டேக் ஆஃப் ஆகி இறங்குறது மட்டும்தான் டைம்னு கணக்கு பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி நீங்கள் ஃபாஸ்ட்ராகோ மெட்ரோவோ பிடிச்சி நீங்கள் அங்கே போய் சேர்ந்து அங்கேருந்து 45 நிமிஷம் முன்னாடி போனோம், அப்புறம் செக்யூரிட்டியில் நிற்கணும், காற்று கிடக்கணும், அதுக்கப்புறம் உங்களை பஸ்ஸில் கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் ஏற்றி ஃப்ளைட்டில் ஏற்றுவாங்க கிராஃப்டில், அதுக்கப்புறம் அங்கே போய் இறங்கி அங்கேருந்து இப்போ பெங்களூர் ஹைதராபாத்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வெளியே ரொம்ப தூரம் வெளியே இருக்குது. திரும்ப அந்த காஸ்ட் டைம் எல்லாம் பார்த்தோன்னா பல மடங்கு அதிகமாக அதுக்கு ஆகிப்போயிடுது. அப்போது ஒரு கம்பெனிக்காரங்க, ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி நாளைக்கு வந்து இந்த 30 மில்லியன் மக்களும் இந்த 30 லட்சம் மக்களும் நாளைக்கு ஹைதராபாத் இங்கே போகணும் அப்படின்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகிறத வந்து விரும்புவாங்களா, அல்லது இந்த ஃப்ளைட்டில் போய் 4 மணி நேரம் 5 மணி நேரம் போகிறத விரும்புவாங்களா? நீங்கள் ட்ரெயினை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போ அடுத்த 10 ஆண்டுகளில் வந்து உங்களுக்கு வந்து ட்ராவல் மோடே மாறப்போகுது. இப்போ டொமஸ்டிக் டிரான்ஸ்போர்ட்டோட மோடே மாறப்போகுது. அப்போ அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 80% ஆஃப் த பீப்புள் 2 விஷயம். ஒன்று கன்வீனியன்ஸு, டக்குன்னு போனோமா ஏறினோமா, நீங்கள் இங்கே ஏர்போர்ட்டுக்கு போய் காத்து கிடக்க வேண்டாம், ஏறினோமா ட்ரெயினில் போய் உட்காந்தோமா, நல்லா சாப்பாடு தருவாங்க, உட்காந்து நம்ம இன்டர்நெட் வேறு இருக்கும், வேலைக்கு போகிறவங்க உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே வேலைக்கு போவாங்க. ஃப்ளைட்டில் உங்களுக்கு அந்த வசதி கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் டக்குன்னு நேராக சிட்டிக்குள்ளேயே போய் இறங்கிடலாம். இந்த மாதிரியெல்லாம் வசதிகள் வரும்போது அவங்க காசும் கம்மி. அப்போ வந்து உங்களுக்கு டைமு குறைஞ்ச நேரத்தில் போயிடலான்னா ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸே வந்து இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரெண்டாவது, எல்லா நிறுவனங்களுமே அவங்க வந்து உங்களுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட்டு எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஹை ஸ்பீட் ரயிலில் உள்ள ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுப்போன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இல்லை நான் ஃப்ளைட்லேயே தான் போவேன்னு அடம் பிடிக்க போகிறதில்ல. அப்போ ஒரு 80% ஆஃப் த பீப்புள் வந்து இங்கே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதெல்லாமும் ரெண்டாவது இந்த கார்பன் எமிஷனுக்கான பாலிசி, ஸ்கோப் 3 பாலிசி, இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது நாளுக்கு நாள் விமானத்தில் போகிறதுக்கான விமான கொள்கைகள், அரசினுடைய கொள்கைகளே மாறிக்கிட்டே வருது. இந்த டொமஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரயில் சார்ந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு வரப்போகிற டெவலப்மெண்ட்டுக்கு நான் இன்றைக்கே ஏர்போர்ட் கட்டி வைக்க போகிறேன், நான் டக்குன்னு அப்போ கட்ட முடியாது, அதனால் இப்போவே நான் கட்ட போகிறேன்றாங்க. ஆனால் அப்போது அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்து அடிஷ்னல் மொடாலிட்டி வரப்போகுதுங்கிறது தெரியாது. அதனால் நம்ம வெறும் ஏர்போர்ட்டோட பேசஞ்சர் கெப்பாசிட்டியை வச்சு மட்டுமே நாம் வந்து கணக்கு போட முடியாது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நம்ம கணக்கில் எடுக்க வேண்டிய, வளர்ச்சியை கணக்கிடும்போது திட்டமிடும்போது கணக்கில் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஃபேக்டர். அடுத்தது வந்து எக்கனாமிக் க்ரோத்து. கடந்த ஆட்சியில் என்ன சொன்னாங்க, $1 trillion எக்கனாமி கொண்டு வருவோம் 2030. இப்போ வந்து 2035 $1.5 trillion எக்கனாமியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் கடந்த டேட்டாவை பார்க்கும்போது இந்த $1.5 trillion முக்கியமான ஆர்கியூமெண்ட் இது தான். பொருளாதாரம் முன்னேறணும்னா நீங்கள் கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் பார்க்கும்போது 2016-17 2024-25 வரைக்கும் உள்ள 10 வருஷம் டேட்டா எடுத்து பார்க்கும்போது ஸ்டேட்டோட ஜிடிபி 137% கூடியிருக்கு. பாசிட்டிவான ட்ரெண்டு தான். ஆனால் பேசஞ்சரோட ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா 27% தான் கூடியிருக்கு. இப்போ நீங்கள் விமான நிலையம் இருந்தால் தான் ஜிடிபி வளரும் அப்படின்னா ப்ரொபோர்ஷனேட்டாக அதுவும் 100க்கு மேலே கூடியிருக்கணும் இல்லையா? அப்படி கிடையாது. ஜிடிபியை நீங்கள் நான் எல்லாருமே தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஒரு சாதாரண எம்ப்ளாயிலேருந்து எல்லாருமே தான் ஜிடிபிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது வெறும் இண்டஸ்ட்ரி மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு கிடையாது. அப்படி பார்க்கும்போது இதுக்கு டேட்டா வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கிறதா சொல்லலை. ஸோ நாங்கள் கடைசியாக நாங்கள் என்ன இதுக்குள்ளே எல்லா ஆதாரங்கள், எல்லா டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து இந்த ரிப்போர்ட்டில் வந்து டீட்டெயிலாக படங்களோடையும் டேட்டாவோடையும் டீட்டெயிலாக நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இதை வந்து உங்களோட குரூப்பில் வந்து ப்ரெஸ் கிளப்லேருந்து இந்த பிடிஎஃப் காப்பி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலமாக நாங்கள் வந்து கடைசியாக கன்க்ளூட் பண்ண நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஏர்போர்ட்டு கட்டக்கூடாதுன்னு சொல்லலை, புதிய ஏர்போர்ட்டு வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் குளத்தை மூடுறீங்க, நிலத்தை மூடுறீங்க, எங்களுக்கு எதையாவது ஒன்று இழந்தால் தான் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் ஓகே,
நீங்கள் ஏதோ ஒன்று இழக்கிறோம், உண்மையிலே நல்லது நடந்துச்சுன்னா நாங்கள் இழக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து பேசஞ்சர் வந்து 58% தான் தமிழ்நாடுடைய யூட்டிலைசேஷன் இருக்குதுன்னா, இந்த வெறும் 64% தான் ஸ்டேட்டோட பேசஞ்சர் கெப்பாசிட்டி வந்து நமக்கு சென்னை இருக்குன்னா, இந்த டேட்டாவை வச்சு அறிவியல் பூர்வமாக உண்மையிலேயே நமக்கு வந்து ஏர்போர்ட் வேணுமா, அது எங்கே வேணும்னா இருக்கிற ஏர்போர்ட்டை இன்னும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு போக முடியுமா, இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து அதுக்கு பிறகு தான் இதற்கான திட்டமிடலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய முக்கிய வேண்டுகோள். இப்போ நாங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தொகுதிகளில் எம்எல்ஏ எம்பிக்கு வந்து தொகுதி வளர்ச்சி நிதின்னு கொடுப்பாங்க. ஒவ்வொரு அவங்கவுங்க கான்ஸ்டியூன்சியை டெவலப் பண்ணுறதுக்கு எம்எல்ஏக்கு ஒரு 3 கோடி கொடுப்பாங்க, எம்பிக்கு வந்து ஒரு 5 கோடி கொடுப்பாங்க. அந்த 5 வருஷமும் வந்து அங்கே ஒரு டெவலப்மெண்ட்டு இதையும் நம்மளால் கண்கூட பார்க்க முடியாது, செய்கிறாங்களா செய்யலான்னு கூட தெரியாது. அந்த எலெக்ஷன் வரும்போது திடீர்னு பார்த்தா அங்கங்கே நிழல் கூட இருக்கும். அவங்களோட எம்பி நிதியில் கட்டப்பட்டது, எம்எல்ஏ நிதியில் கட்டப்பட்டது, தொகுதி நிதியில் கட்டப்பட்டதுன்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் நிழல் கூட இருக்கும். அங்கே பஸ் வருதா, எவ்வளோ பஸ் வருது, மக்கள் பக்கத்தில் ஊர் இருக்கா, எவ்வளோ மக்கள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றாங்க, இந்த மாதிரி எந்த கணக்குகளுமே இல்லாமல் இன்றைக்கி நிறைய நான்லாம் கிராமத்துலேருந்து தான் வர்றேன், எங்கள் ஊர் சைடெல்லாம் நிறைய குடிச்சிக்கிட்டு அங்கெல்லாம் படுத்துக்கிருப்பாங்க, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, பஸ்ஸும் நிற்காது. இந்த மாதிரி கடைசி நேரத்தில் கட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டமிடல் இல்லாத, அதுவும் ஒரு எதில் கட்டுவாங்கன்னா அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் தான் ஓடைகள் ஓடும், ரோடே தண்ணி போன இடம் தான் வச்சுக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் ஓடைகள் ஓடும், அந்த ஓடையை மூடி அங்கே வந்து ஒரு நிழல் கூடை கட்டி வைப்பாங்க. ஸோ ஏர்போர்ட்டு கட்டுறது, ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு திட்டமிடுறது இந்த மாதிரி நிழல் கூடை கட்டிட்டு போகிற விஷயம் மாதிரி இல்லை. சரி 10 லட்ச ரூபா செலவு பண்ணோம், இடிச்சிட்டு போயிட்டோம் அப்படிங்கிறது. பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணி எவ்வளவோ மக்கள் வந்து அதை பயன்படுத்த போகிற ஒரு முக்கியமான கட்டமைப்பை வந்து ஒரு ப்ராப்பரான சயின்டிஃபிக் முறையில் இவாலுவேட் பண்ணி ப்ராப்பராக செய்யணும் அப்படிங்கிறதா எங்களோட வேண்டுகோள். நாங்கள் வந்து வேண்டான்னு சொல்லலை. நாங்கள் இன்றைக்கி காலையில் நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து நான் வர்றேன், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் இறங்குறோம். அவ்வளவு மக்கள் லக்கேஜை தூக்கிட்டு மேலே ஏறி இறங்கி முட்டி மோதி குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு சின்ன குழந்தை 2 லக்கேஜை தூக்கிட்டு போகுது, ஒரு வயசான பாட்டி 2 லக்கேஜை தூக்கிட்டு வர்றாங்க. எங்கள் பெட்டியிலேருந்து இறங்கும்போது ஒரு வயசான கணவன் மனைவி இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு குழந்தைய பார்க்குறதுக்கு இவங்க போகிறாங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இந்த வயசான தாத்தா பாட்டி ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். குழந்தைய தானே பார்க்க போகிறாங்க, ஊரில் சும்மா இருக்கிறாங்க, இங்கே வர்றாங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இனி இந்த பக்கம் வரவே மாட்டோம்மா, எங்களுக்கு சென்னையை முடியாது எங்களால், அவங்க கூப்பிடுறாங்க, எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க. இவங்க ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? இவங்க இறங்கும்போது அவங்களால ட்ரெயின்லேருந்து இறங்க முடியலை, இவ்வளோ அகலத்துக்கு ஓட்டை இருக்குது. அவங்க கையை பிடிச்சி 2 பேர் இறக்க வேண்டியது இருக்குது. கொண்டு வந்த லக்கேஜை கொண்டு போக முடியல, பேட்டரி காரில் படி வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க, திரும்பி ஏற முடியல, ஏறிட்டு எங்கே இறங்கன்னு தெரியல, அவ்வளவு சிரமத்தில் இருக்கிறாங்க. இவங்க ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா? கட்டாயம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவங்க அவங்க மகனையோ மருமகளையோ அவங்களோட குழந்தைகளை பார்க்குறக்காக போகிறாங்க. அந்த குழந்தைகளை இந்த தாத்தா பாட்டி கையில் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு அந்த வேலை செய்கிறவங்க நினச்சாங்கன்னா, மகனோ மருமகளோ வேலை செய்கிறவங்க நினச்சாங்கன்னா, அவங்க தைரியமாக சந்தோஷமாக வேலைக்கு போய் நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஜிடிபிக்கு சந்தோஷமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போ இந்த தாத்தா பாட்டி கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு இல்லை. அப்போ நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும்னா வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்கே பிரச்சனை இருக்குது, எங்கே கொண்டு வரணும், அங்கெல்லாம் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல போகணும். இதெல்லாம் வந்து திட்டமிட்டு உண்மையிலேயே தேவை அப்படின்னா தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். இதன் மூலமாக சொல்ல விரும்புகிறது. ஸோ இந்த ராஜதரனே மேலே வாங்கலாம். இந்த இதை கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேளுங்க. இதில் எங்களோட ப்ரெஸ் ரிலீஸில் நம்பரும் கொடுத்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். செகண்ட் ஹாஃப்ல ஏர்போர்ட்டோட டெஃபிஷியன்சி, சென்னை ஏர்போர்ட்டோட கரண்ட் டெஃபிஷியன்சி சொல்லுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அதுவே செகண்ட் ஹாஃப் தான் பதிலாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படி நிறைய க்ரோத் இல்லை அப்படின்னு சொல்லி, ஏன் க்ரோத் இல்லைன்னு நீங்களே செகண்ட் ஹாஃப் சொன்னீங்கன்னா, சென்னை ஏர்போர்ட் நிறைய ஆப்ரேஷன் டெஃபிஷியன்சி இருக்குது, லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் இது வந்து சென்னை ஏர்போர்ட் வந்து இப்போ சொன்ன மாதிரி மெட்ரோவில் இருந்து சரௌண்டிங் ஏரியாவிலேருந்து பியாண்ட் ரிப்பேர் அப்படிங்கிற கான்செப்டில் தான் தேர் கோயிங் ஃபார் த செகண்ட் ஏர்போர்ட். அதை அந்த விதத்தில் பார்க்கும்போது இல்லை இல்லை பியாண்ட் ரிப்பேர் அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்றது தெரியல. இங்கே நம்ம அப்டக்கல் சொல்கிறது ஒரு ரன்வே வந்து சரியாக இல்லை அப்படின்னா அது இடிச்சு கட்டுறதுல வந்து பியாண்ட் ரிப்பேர் எங்கே வரும்? அது அகேன் அது அதுதான் தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். இது வந்து ப்ரௌன் ஃபீல்ட் ஏர்போர்ட்டு. ஏர்போர்ட் ஆப்ரேஷன் இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ். இதுன்னு போது they say it they இப்போவே இந்த டெர்மினாலஜி ஒர்க் போயிட்டு இருக்கு. they say இதையே வந்து லாட் ஆஃப்
restriction they are carrying out the work, which is causing delay. So இல்ல சார் அதான் அந்த delay so to revamp the entire existing airport is a bigger challenge than constructing a new one. இல்லை ஒரு நிமிஷம் இங்கே நம்ம ரீவேம்ப் பண்ணுறதோ எல்லாத்தையும் நம்ம கலைச்சிட்டு புதுசாக பண்ணலான்னு சொல்லலை. ஆல்ரெடி இப்போ கட்டிட்டு இருக்கிற டெர்மினல் T1, T2, T3, T4 எல்லாமே வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் நல்லா தான் இருக்குது. இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே உள்ள கேப்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறோம். 2 ரன்வே கட்டியிருக்காங்கன்னா ஒரு ரன்வே நல்லா தான் போயிட்டுருக்கு, மேக்ஸிமம் அதில் தான் போகிறாங்க. ஒரு ரன்வே போகாததுக்கு ரீசன் வந்து ஒரு விஷயம், அதில் வந்து பெரிய டெஃபிஷியன்சிஸ் இருக்கிறதுனால, அதாச்சும் இந்த ரன்வேயில் போனால் ஆக்சிடென்ட்ஸ் வருன்றதுனால தான் அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அந்த குறைபாடுகளை வந்து 2008 அந்த ரன்வே கட்டுறாங்க, இப்போ 2026. அந்த டெஃபிஷியன்சிஸ் இருந்தது 2008 பல முறை வந்து சேஃப்டி ஏவியேஷன்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ 15 வருஷத்துக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த 15 வருஷமும் அவ்வளோ நாள் டைம் எடுத்து கூட அதை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியலன்னா அப்போ நம்மளோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை நம்ம வந்து கொஸ்டின் பண்ண வேண்டியது ஒன்று. ரெண்டாவது இல்லை அந்த 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 ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி தான் வந்து மேஜர் கன்சர்ன். செகண்ட், இப்போ நம்ம வந்து கார்கோ பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, கார்கோவில் நம்ம இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன, டிலே டைம். ஸோ மோர் தென் 24 hours வந்து டிலே இருக்குது அப்படின்றதுனால தான். அந்த டிலேவை நம்ம போக்குறதுக்கு வந்து நீங்கள் ரன்வேயில் போய் எதுவும் வேலை பார்க்க போகிறதில்ல. கார்கோ ஃபெசிலிட்டி, கார்கோ டெர்மினல் தனியாக இருக்குது. அந்த டெர்மினலுக்குள்ளார உள்ள ஃபெசிலிட்டியை தான் நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ண போகிறீங்க. அது வந்து ஒரு சில 100 crores வந்து உங்களால் பண்ண முடியக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது, இப்போது ILS வந்து பற்றி மேம் சொன்னாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு ரன்வேயில் வந்து, அதாவது ப்ரைமரி ரன்வேயில் நல்லா தான் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. செகண்ட் ரன்வேயில் அது இல்லை. இப்போது ஃபஸ்ட் ரன்வேலையுமே வந்து இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஒரு சில கேட்டகரி வந்து நம்மளால் போட முடியல. அதுக்கான ரீசன் வந்து அங்கே உள்ள மெட்ரோவில் வரக்கூடிய வைப்ரேஷன் ஆர் அதில் உள்ள வந்து ஷீல்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷீல்டிங் சிஸ்டம்னால ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இது எல்லாமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இங்கே இருக்குது. இது சின்னதாக ஒரு விஷயத்தை வந்து கரெக்ட் பண்ணாமல் இது எல்லாமே வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு போனால் அப்போ அந்த பீரியடில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பதிலை யார் சொல்லுது? அந்த ரன்வே ரன் ஆகலை. இப்போ அந்த பிரிட்ஜை கட்டினது, அந்த பிரிட்ஜில் இறங்கினா பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா த்ரெஷோல்டுன்னு சொல்லுவாங்க. எங்கே வந்து அந்த ஃப்ளைட் இறங்கணுன்றது பிரிட்ஜை தள்ளி தான் வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த 750 மீட்டர் வந்துட்டு அந்த ரன்வேவால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த 750 மீட்டர் யூஸ் பண்ண முடியாதனால உங்களால் பெரிய ஏர்க்ராஃப்ட் வந்து அங்கே இறக்க முடியல. ஸோ அந்த பிரிட்ஜை வந்து கரெக்ட் பண்ணுறதுன்றது ஈஸியாக பண்ணலாம். அது வந்து சென்னை ஏர்போர்ட்டோட இந்த ஃபஸ்ட் ரன்வே ஆப்ரேஷன்ஸை எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் பண்ண போகிறது. இந்த மாதிரியான கேப்ஸை தான் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறோம். அங்கே தான் செகண்ட் கொஸ்டின் வருது. இது வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி கண்ட்ரோல் இருக்கிற ஒரு ஏர்போர்ட். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏர்போர்ட் அத்தாரிட்டி கண்ட்ரோல் ஏர்போர்ட் அண்ட் த பிரைவேட் ஏர்போர்ட்ஸ் இஸ் தட் anything can be done without any hindrance. இந்த சென்னை ஏர்போர்ட்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா in front of the airport அந்த பிளாசா கட்டிட்டாங்க. It's been more than a year, close to a year. இப்போ இந்த டிசம்பர் வந்துச்சுன்னா 1 year ஆகுது. இது வரைக்கும் they could not inaugurate because of the அங்கே இருக்கிற அந்த சிஸ்டமில் இருக்கிற இஷ்யூஸ்னால. அதாவது ஃபார் எவ்ரிதிங் தே ஹேவ் டு கோ ஃபார் டெண்டர், அது இது பண்ணும்போது இட் டேக்ஸ் ஃபார் எவர். பிகாஸ் ஆஃப் விச் தே குடன்ட் கம்ப்ளீட். இட் டேக்ஸ் கெட்ஸ் டிலேட் கம்பேர்ட் டு இதே நீங்கள் பெங்களூர் ஒரு ஹைதராபாத் பண்ணும்போது they complete any work in no time, which actually improves the functionality of the airport. நீங்கள் ப்ராசஸ் ஆஃப் கமிஷனிங் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. எல்லா ப்ராசஸ் இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட் இது பண்ணாலுமே வந்துட்டு அந்த ப்ரைவேட் பிட்டிங்க்கு நம்ம கொடுக்கும்போது டெண்டரிங் ப்ராசஸில் தான் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஏர்போர்ட் வந்து இப்போ T3 டெர்மினல் இன்னும் முடிக்கல. இப்போ அந்த T3 டெர்மினல் முடித்தா தான் நம்ம வந்து 35 மில்லியன் பேசஞ்சரை பற்றி பேசவே முடியும். இப்போ 30 மில்லியன் பேசஞ்சர் கெப்பாசிட்டி தான் இருக்குது. T3 மில்லியன் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸில் தான் இருக்குது. அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கும் போது தான் நீங்கள் சொல்கிற அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற 21 மில்லியன் பேசஞ்சர்லேருந்து 30 மில்லியன் போகாத காரணமே ஏர்போர்ட்டில் இருக்கிற டிஃபிஷியன்சிஸ் தான் சொல்கிறேன். which could not be separated by the authorities concerned. இல்ல ஒரு நிமிஷம். அதாவது நீங்க சொல்றது கவர்னன்ஸ் இஷ்யூ, நிர்வாக குறைபாடு இருக்குதுன்னா நிர்வாக குறைபாடை சரி பண்ண வேலை செய்யணும். அவங்க கவர்மெண்ட் வந்து சரியாக வேலை செய்யலை, அதனால் நான் தனியாருக்கு போகிறேன்னு தான் இவ்வளவு நாளும் எஜுகேஷன், ஹெல்த் எல்லாத்துலேயும் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நிர்வாக குறைபாடை காரணம் காட்டி நான் வந்து தனியார் ஏர்போர்ட்டு கொண்டு வருவேன்னு நம்ம வந்து சொன்னோன்னா எவ்வளவு காஸ்ட் நம்மளோட பயணம் பண்ணக்கூடிய மக்கள் தலையில் விழும். அப்போ நிர்வாக குறைபாடை நம்ம சரி பண்ண முயற்சி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இல்லை இன்னொரு விஷயம் வந்து இங்கே டிலே இருக்குது. அந்த டிலே ஃபார் எக்ஸாம்பிள் T3 டெர்மினல் வந்து இந்த ஜான்வரி 2026 இனாக்ரேட் பண்ணியிருந்துருக்கும். T2 இனாக்ரேட் பண்ணதும் வந்து லேட்டாக தான் பண்ணாங்க, ஏன்னா நடுவில் கோவிட் வந்துருச்சு. இப்போது இந்த இனாக்ரேஷனை வந்து டிசம்பர் வரை வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இன்எஃபிஷியன்சின்னு சொல்ல முடியாது. ஆப்ரேஷனல் டிலே இருக்குது, எக்ஸிக்யூஷனில் டிலே இருக்குது. அது எல்லா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லையும் வரக்கூடிய டிலே தான் அதில் இருக்குது. இந்த டிலேக்கும் இதனால தான் புது ஏர்போர்ட்டுன்றதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. You recommend இது சென்னை ஏர்போர்ட்டோட privatization to get things faster? No. No. See, the public private partnership இந்த பெங்களூர் மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் வந்து பெங்களூர் நம்ம ஜென்ரலாக பொதுவாக வந்து பெங்களூர் எக்ஸாம்பிள் எடுக்கும்போது நம்ம சொல்கிறோம். இப்போ கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் கர்நாடகாவோட பேசஞ்சர்ஸ் ஏர்போர்ட்ஸோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட 55லேருந்து 57 மில்லியன் வருது. ஓகேங்களா? அதில் 51 மில்லியன் வெறும் பெங்களூர் மட்டுமே பண்ணுது. மிச்சவங்களாம் ஏன் பண்ணலைன்ற கேள்வியை நம்ம கேட்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாம் டோட்டலாக 51 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து நம்ம கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட ஏர்போர்ட்ஸ் இருக்குது, எல்லா ஏர்போர்ட்ஸையும் சேர்த்து. அதில் 35 மில்லியன் தான் இங்கே பண்ணுறோம். மீதி எல்லாம் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரைவேட்டைசேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸை வந்து அவங்க அக்செப்டே பண்ணி போகிறதில்ல. நான் 30,000 கோடி செலவு பண்ணி நான் ஒரு ஏர்போர்ட் கட்டுறேன், அப்போ இன்னொரு 150 கிலோமீட்டரில் இன்னொரு ஏர்போர்ட் வரதுக்கு நான் அப்படியே ஒத்துப்பேன். மை என்டையர் ப்ராசஸ் வில் பி டு மேக் மோர் ப்ராஃபிட், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து அந்த பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ஒரு வீக்கம் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைதராபாத் அங்கே போயிடுச்சு. ஸோ அது ஒரு ஏர்போர்ட் மட்டும் தான் தெலுங்கானாவில் இருக்குது. அது தவிர்த்து ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 6 மில்லியன் பேசஞ்சர் கெப்பாசிட்டிக்கு அதான் மட்டும்தான் ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. விச் மீன்ஸ் தமிழ்நாட்டில் நம்ம பேசுகிறது பரந்துபட்ட ஒரு வளர்ச்சியை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பரந்துபட்ட வளர்ச்சி, தமிழ்நாடு வளர்ச்சி அப்படின்னா அது சென்னையில் கட்டுற ஏர்போர்ட்னால மட்டும் வராது, பரந்தூரில் கட்டுற ஏர்போர்ட்னால மட்டும் வராது, அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னால மட்டும் வராது. ஸோ எந்தெந்த பகுதியில் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வருது, எக்கனாமிக் க்ரோத்துக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கிறோமோ அதுக்கு என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி தேவை, என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வேணுன்றதை அனலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போகணுன்றதான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதனால் பரந்தூர் வராதனால வந்து நம்மளோட க்ரோத்தே குறைஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதுக்கான எந்த ப்ரூஃப்மே கிடையாது. பெங்களூர் ஏர்போர்ட் வந்து டெவலப் ஆன பெங்களூர் ஏர்போர்ட்டுனால அங்கே ஐடி இன்ஃப்ரா டெவலப் ஆச்சா, இல்லை ஐடி இன்ஃப்ரானால பெங்களூர் வந்து தான் 2008 கெம்பகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கட்டுறதுக்கு முன்னாடியே பெங்களூர் வந்து ஐடி எக்கானமியில் பீக். இங்கே நம்ம வந்து இங்கே பண்ணுற ஐடி செக்டரில் நாம் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட எக்கானமி டோட்டலாக வேறு, பட் நம்ம எக்கானமி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்போ அதுக்கான தேவை என்ன இருக்குது, என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்கிறது, இப்போ ஏர்போர்ட் இப்போ பரந்தூரில் ப்ரப்போஸ் பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்டீரிங் கமிட்டி போட்டாங்க. எங்களுக்கு டைம் எடுத்தது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டிஐ போட்டு ஃபஸ்ட்டு பண்ண ரிப்போர்ட்டு ஜனவரி 2026 பண்ணோம். அது ஐடியாலஜிக்கல் இன்சைட் இல்லை. நாங்கள் இங்கே பத்திரிகை ப்ரெஸ் கிளப்பில் வந்து எப்போ வந்து இதை பண்ணோன்னா போன மாதம் ஃபஸ்ட்லேயே வந்து இதை சொல்லிட்டோம். 27ஆம் தேதி நாங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணோம். நான் அதுக்கு முன்னாடி போன மாதம் வந்து ஆன்லைனில் ஒரு கன்சல்டேஷன் வந்து வச்சுருந்தோம் எக்ஸ்பர்ட்ஸோட. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பர்மிஷன்? இன் பிரின்சிபல் அப்ரூவல் மட்டும் தான் வந்திருக்கு, வேறு எதுவும் வரல. இல்லை இன் பிரின்சிபல் அப்ரூவல்ன்றது எல்லாரும் வந்து ஒரு நீங்கள் வந்து இல்லை கொடுத்துருக்கோம். அந்த டைமில் வந்து நாங்கள் என்ன ஸ்டடி பண்ணியிருந்தோன்னா, அந்த பரந்தூரில் வந்து அதோட ஹைட்ராலஜி, அதில் ஏன் வந்து மக்கள் இது பண்ணுறாங்க அதெல்லாம் பற்றி ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு பிறகு தான் நிறைய பேர் வந்து டெவலப்மெண்ட் வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எல்லாரும் திரும்பி கேட்குறாங்க. நிறைய பார்த்தோம். அப்போ வந்து நம்ம ஏன் அதையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆர்டிஐயாக போட்டு தகவல்களை வாங்கி அது ரிலேட்டட் எங்களுக்கு வந்து ஒரு 5-6 மாதம் அதை கம்பைல் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி அதை ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது 4 பேஜில் 5 பேஜில் இருக்கும், இதில் வந்து ஒரு 150 பேஜ் மாதிரி இருக்கும்.
அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக தொடர்ந்து அதுக்காக ஒவ்வொரு ஆர்டிஐ ரெஸ்பான்ஸ் வரும். அடுத்து இதில் இன்னும் தகவல் வேணும்னு தோணும், இன்னொன்று போடுவோம், அதில் தரமாட்டாங்க. அப்போ திருப்பி யாராவது போட்டு வச்சிருக்கிறத பலர்கிட்ட இருந்தும் நாங்கள் வாங்குவோம், யார் யார் வச்சிருக்கிறான்னு கேட்போம், எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போய் பேசுவோம், அவங்ககிட்ட இருக்கிற டேட்டா வாங்குவோம். ஸோ டேட்டா கொலை நாங்கள் வந்து இப்போ அரசாங்கம் கிடையாது, ஃபோன் பண்ணி சொன்னோன்னே எல்லாரும் தர்றதுக்கு. நம்ம ஒரு சின்ன ரிசர்ச் டீம் உட்காந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ எங்களுக்குள்ள அதே மாதிரி நாங்களும் வந்து ஃபுல் டைமாக இதை பண்ணலை, எல்லாருமே வந்து எல்லாருக்கும் வேலைகள் இருக்குது, அதை செய்துட்டு நம்ம டைம் கிடைக்கிற நேரம்லாம் இதை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நம்ம வந்து இது ஒரு நம்மளோட கான்ட்ரிபியூஷனும் ஏதாவது உங்களுக்கு ரிசர்ச்சில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்கிறோம். அதனால் அதுக்கு ஒரு கோஇன்சிடென்ஸ் இல்லை. இது வந்து நீங்கள் சொன்னது வந்து இவங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து இப்போது அந்த ஸ்டியரிங் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வரதுக்காக. அதில் கொண்டு வரும்போது அவங்க என்ன ஒரு அக்ரி பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்னா, இங்கே 35 மில்லியன் பாப்புலேஷன் வந்து இந்த ஏர்போர்ட் ஹேண்டில் பண்ணுறது வரைக்கும், அதனால் அங்கே வந்து எவ்வளோ இழப்பு வந்து உங்களுக்கு இங்கேருந்து பேசஞ்சர் அங்கே வர்றாங்களோ அவங்களுக்கு நீங்கள் பெனல்ட்டி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணுன்றாங்க. அப்போ இந்த காம்பன்சேஷனை தனியார் நிறுவனம் கொடுக்குமா, தமிழக அரசு கொடுக்குமா, இல்லை அங்கே பயணம் செய்யக்கூடிய பயணிகள் கொடுப்பாங்களா? அப்போ இந்த காஸ்ட் வந்து நீங்கள் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்து எப்படி அதை எங்கே பார்த்தாலுமே அது வந்து ஒரு ஃபீஸிபிளாகவே வரல. ஸோ அதையுமே நம்ம கண்டிப்பாக எக்ஸாமின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இது திருப்பியும் நாங்கள் சொல்கிறோம், வளர்ச்சிக்கு எதிரானவங்க கிடையாது, பொலிட்டிக்கலாக இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் இல்லை, எந்த ஆட்சியாக இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிடும்போது ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். ஏன் பார்க்கல அப்படின்னா, இப்போ உள்ள கால சூழலில் நீங்கள் வந்து கோவிடுக்கு முன்னாடி எடுத்துக்கணும், நீங்கள் வந்து தொலைநோக்கில் தான் இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்லாம் கட்டினாங்க. இப்போ அந்த ஏர்போர்ட்டுக்கான தேவை இருக்கா? எத்தனை பேர் ஃப்ளை பண்ணுறாங்க? எத்தனை கம்பெனிஸ் வந்து ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் முடிக்கிறாங்க? ஏன் வந்து க்ரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷன் ஸ்கோப்புன்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க? மக்கள் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க எல்லா ஐடி கம்பெனிஸும். நாஸ்காமில் வந்துட்டு இதுக்கான ரேட்டிங் இருக்குது. ஸோ ட்ராவல் பாலிசியே குளோபலாக வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. மாற ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம பழைய ட்ரெண்டில் போயிட்டு நான் இவ்வளோ 1000 இதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு 100 மில்லியன் பேசஞ்சருக்கு நம்ம வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறோம். டெல்லி இன்னைக்கு தேதியில் அது வந்து ஒரு நேஷ்னல் ஹப்பு, பல ஊர்களை கனெக்ட் பண்ணுது, பல இன்டர் கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் அங்கே வந்துட்டு போகுது, எல்லாமே. அதோட கெப்பாசிட்டி 100 மில்லியன் தான். அதே கெப்பாசிட்டிக்கு சென்னைக்கு கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஜாகிரபிக்கலாகவே நம்ம அந்த பொசிஷனில் கிடையாது. நாம் வந்து ஒரு கடை கீழே இருக்கோம். இங்கேருந்து நீங்கள் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸை மட்டும்தான் உங்களால் வந்து கனெக்டே பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது உங்களோட ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும்ல. நாம் வந்து இன்ஃப்ளேட் பண்ணி என்ன நம்பர்ஸ் வேணாலும் சொல்லலாம். சரி, இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெங்களூர் எடுத்துக்கோங்க. பெங்களூர் 2005 ஆரம்பித்து 2008 கெம்பகோடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் முடிக்கிறாங்க. நிறைய சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு கண்ட்ரோல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ சிங்கப்பூர்லலாம் வந்து ஃபேக்சுவலி அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட்டே ஒரு ஆப் ரன் பண்ணுறாங்க. உண்மை என்னது பொய் என்னதுங்கிறத அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். அதனால் நல்ல கரெக்டான தகவல்களை வந்து தயவுசெய்து போடுங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. என்னோட பேர் டாக்டர் விதுபாலா, அவங்க ஆர்கிடெக்ட் உதயராஜன். நவீனானந்தன்.